Hi friends, welcome to ஆடுகளம் channel football news update. வீடியோ பார்க்குற friends ஒரு thumbs up கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இருக்கிற முக்கியமான டிரான்ஸ்ஃபர் நியூஸை சுருக்கமா பார்க்கலாம். லைப்சிக் அணிக்காக ஆடி வரும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டிஃபெண்டர் முகமது சிமாகான் அல் நாசர் அணியில் இணைய சம்மதிச்சிருக்காரு. PSG டிஃபெண்டர் மிலான் ஸ்கிரீனியர் அல் நாசர் அணியில் இணைய மறுத்ததை தொடர்ந்து சிமாகான் இணைச்சிருக்காங்க. 43 மில்லியன் யூரோ டிரான்ஸ்ஃபர் தொகைக்கு 5 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல இணையும் சிமாகானோட மெடிக்கல்ஸ் வெகு விரைவில் நடைபெறும் குறிப்பிட்டிருக்காங்க. யுவெண்டஸ் மற்றும் செல்சி அணிகள் முயன்று வரும் ஜேடன் சான்சோவோட டிரான்ஸ்ஃபர் டீல் இன்னமும் இழுபறியிலேயே இருக்கு. சான்சோ ரிலீஸுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் அதிகமா டிமாண்ட் பண்றதுனால இவரது டிரான்ஸ்ஃபர் பேச்சுவார்த்தையை யுவெண்டஸ் இப்போதைக்கு ஹோல்டில் வச்சிருக்காங்க. இதே போலவே மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகத்துடன் செல்சி அணியும் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இதே போலவே விக்டர் ஒசிமஹனோட டிரான்ஸ்ஃபர் முயற்சியிலும் செல்சி மற்றும் அல் அஹ்லி அணிகள் ஈடுபட்டிருக்காங்க. பையிங் ஆப்ஷனோட லோன் முறையில் செல்சி அணியும் ரிலீஸ் கிளாஸ் தொகையை மொத்தமா செலுத்திட்டு பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்ல இணைக்க அல் அஹ்லி அணியும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா செல்சி வழங்கும் சேலரியில ஒசிமன் திருப்தி அடையாததுனால அவருடன் தனிப்பட்ட முறையில் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அல் அஹ்லியோட ப்ரொபோசல்ல நாப்போலி அணி முழு திருப்தி அடைந்திருந்தாலும் செல்சி அணி ஃபிளாப் ஆனா மட்டும்தான் அல் அஹ்லிக்கு வாய்ப்பு இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. அல் அஹ்லியோட ஆஃபரை நாப்போலி முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. விக்டர் ஒசிமஹன் தான் இன்னமும் சம்மதம் தெரிவிக்காமலே இருக்கிறாரு. அல் அஹ்லியை பொறுத்த வரைக்கும் விக்டர் ஒசிமஹன் அல்லது இவான் டோனின்னு ஏதேனும் ஒரு பிளேயரை மட்டுமே இணைக்க முடிவெடுத்திருக்காங்க. ஆர்த்தர் மேலோவை லோன் முறையில் இணைப்பதற்கு நாப்போலி அணி அபிஷியல் ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க. யுவெண்டஸ் மற்றும் நாப்போலி அணி தரப்பிற்கிடையில் இவரது சேலரிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. $14 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் தொகைக்கு யுவெண்டஸ் நட்சத்திர வீரர் ஃபெடரிகோ சியஸா லிவர்பூல் அணியில் இணைஞ்சிருக்காரு. இவரது டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சியில் பார்சிலோனா அணியும் தீவிரமா ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா பினான்சியல் ஃபேர் பிளே விதிமுறை காரணமா இந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருந்தது. லிவர்பூல் அணியில் சியஸாவுக்கு 14ஆம் நம்பர் ஜெர்சி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில சீசன்களா பினான்சியல் ஃபேர் பிளே விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட செல்சி அணியின் மீது இந்த சீசன்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் யூரோப்பியன் காம்படிஷன்ல ஆடுவதற்கு செல்சி அணியின் மீது தடை விதிக்கவும் வாய்ப்பிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. வரவுக்கு அதிகமாக மிக பெரிய அளவு செலவு செய்ததா குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் செல்சி ஓனருக்கு சொந்தமான 2 ஹோட்டல்ஸை இவரோட சிஸ்டர் கம்பெனிக்கு வித்ததா கணக்கு காட்டியிருந்தாங்க. கூடவே செல்சி அணியின் விமென்ஸ் டீமை பேரண்ட் கம்பெனிக்கு வித்ததா அதன் வருமானத்தையும் கணக்குல காட்டியிருந்தாங்க. ஆனா இப்படி எல்லாம் கோல்மால் பண்ணி ஏமாத்தாம ஒழுங்கு மரியாதையா கணக்கு காட்டணும்னு இல்லன்னா யூரோப்பியன் காம்படிஷன்ல இருந்து பேன் பண்ணிடுவோம்னு UEFA எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கிடையில நேற்று நடைபெற்ற செர்வெட்டே அணிக்கு எதிரான யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் குவாலிஃபையிங் பிளே ஆஃப் செகண்ட் லெக்ல 2-1 செல்சி அணி அதிர்ச்சிகரமா தோல்வியடைஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெக்ல 2-0 வின் பண்ணி இருந்ததனால அக்ரிகேட்ல 3-2 வெற்றி பெற்று கான்ஃபரன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மறுபக்கம் செல்சி ட்ரைனிங் ஸ்குவாட்ல இல்லாத எந்த ஒரு பிளேயருக்கும் அடுத்த சீசன்ல ஒரு நிமிடம் கூட பிளேயிங் டைம் வழங்கப்படாதுன்னு ஹெட் கோச் என்சோ மரேஸ்கா தெரிவிச்சிருக்காரு. சோ ரஹீம் ஸ்டெர்லிங் மற்றும் சில்வெல் செல்சி அணியில் இருந்து உடனடியா ரிலீஸ் ஆய தீரணும்னு மறைமுகமா தெரிவிச்சிருக்காரு. 36 அணிகளுடன் புதிய ஃபார்மேட்ல நடக்க போற சாம்பியன்ஸ் லீக் அணிகளின் போட்டி விவரங்கள் நேற்று வெளியாயிருந்தது. 36 அணிகளுக்கு பதிலா 32 அணிகளுடன் யூரோப்பா லீக் மற்றும் கான்ஃபரன்ஸ் லீகும் இதே ஃபார்மேட்ல தான் நடைபெறும். ஆனா சிலி நாட்டைச் சேர்ந்த லியாண்ட்ரோ ஷாரா எனும் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்ட் சாம்பியன்ஸ் லீகோட இந்த புதிய சிஸ்டம் 2006ல சிலி நாட்டில் தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இதற்கு முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தியதற்காக UEFA மீது வழக்கு தொடரப் போவதா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. 2013க்கு பிறகு 10க்கும் அதிகமான முறை இந்த புதிய சிஸ்டம் குறித்து UEFA இடம் பேச்சுவார்த்தை நடத்தியதா தெரிவித்த ஷாரா இந்த புதிய ஃபார்மேட்டுக்கு லியாண்ட்ரோ ஷாரா சிஸ்டம் என பெயர் வைக்கணும்னு இதற்கான காப்பி ரைட்ஸ் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஸ்லோவேனியா அணிக்கு எதிரான யூரோ 24 ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் பெனால்டி வாய்ப்பை தவறவிட்ட பின்னர் அழுததற்கான காரணத்தை கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியிட்டிருக்காரு. தனது UR கிறிஸ்டியானோ எனும் யூடியூப் சேனல்ல ரியோ ஃபெர்டினாண்டுக்கு அளித்த பேட்டியில் பேஷனோட ஒரு விஷயத்தை செய்யும் போது வரக்கூடிய ஃபீலிங்ஸ் குறித்து வருத்தப்படக்கூடாதுன்னு, தன்னால ஸ்கோர் பண்ண முடியல இதனால போர்ச்சுகல் எலிமினேட் ஆயிடும்னோ அல்லது மொத்த உலகமும் சேர்ந்து நம்ம மேல பழி போடுவாங்கன்றதை நினைத்து அழலன்னு தெரிவித்த ரொனால்டோ தொடர்ந்து 27 பெனால்டி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒன்னு மிஸ் பண்ணும்போது கண்டிப்பா வருத்தம் இருக்கும். கூடவே ஸ்டேடியத்துக்கு வந்திருந்த என்னோட குழந்தைங்க, அம்மா, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லார் முன்னிலையிலும் இப்படி பெனால்ட்டியை மிஸ் பண்ணும்போது தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத சோகம் இருந்ததாகவும் அந்த இமோஷன்ல தான் அழுதேன்னு தெரிவிச்சிருக்காரு. 11 வயசுலேருந்தே இது போல பிரஷரை எடுக்க தொடங்கிய தான் உலகின் தலை சிறந்த வீரன் என்னும் எண்ணம் தனது மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால இன்னமும் அதிகமான பிரஷர் இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போதைக்கு 900 கோல்ஸ் என்னும் இலக்கை எட்ட விரும்புவதாகவும் அடுத்ததாக 1000 கோல் அடிப்பதுதான் தனக்காக காத்திருக்கும் அடுத்த சவால்னு குறிப்பிட்டிருக்காரு.
கொலம்பியா அணிக்கு எதிரான கோப்பா அமெரிக்கா செமிஃபைனல் போட்டியில் ரசிகர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதற்காக உருகுவே நட்சத்திர வீரர் டார்வின் நியூனஸ் மீது 5 போட்டிகளில் ஆட தடை விதித்ததோடு $20,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. ஒரு சில ரசிகர்கள் மது அருந்திவிட்டு தனது குடும்ப உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் தான் அவர்களின் பாதுகாப்புக்காக தான் அங்கு செல்ல வேண்டி வந்ததா நியூனஸ் விளக்கமளிச்சிருக்காரு. இந்த 5 போட்டிகளுக்கான தடை இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல மட்டும்தான் அப்ளை ஆகும்னு குவாட்டிமாலா அணிக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி போட்டி மட்டும் இல்லாம பராகுவே, வெனிசுலா, பெரு மற்றும் ஈக்குவடார் அணிகளுக்கு எதிரான வேர்ல்டு கப் குவாலிஃபையர் போட்டியையும் இழக்க நேரிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. டார்வின் நியூனஸ் மட்டும் இல்லாம ரொட்ரிகோ பென்டன்கருக்கு 4 போட்டிகளில் ஆட தடையும், ரொனால்டோ அரவ்ஜோ, ஜோசே கிமெனெஸ் மற்றும் மத்தாயஸ் ஒலிவேரா ஆகிய மூவருக்கும் 3 போட்டிகளில் ஆட தடையும் விதிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி அணியின் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்டாஃப்ஸுக்கு தலா $13,000 அன்பளிப்பா வழங்கியிருக்காரு ஹெட் கோச் பெப் கார்டியோலா. கடந்த 8 ஆண்டுகளா தன்னுடன் இணைந்து தனது அணிக்காக கடுமையாக உழைத்த செஃப்ஸ், ரிசப்ஷனிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், கிட்மேன், செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு கிட்டத்தட்ட 60 முதல் 70 பேருக்கு இந்த அன்பளிப்பை வழங்கியிருக்காரு. இங்கிலாந்து அணியின் ஹெட் கோச் பதவியில் இருந்து கராத் சவுத்கேட் விலகியதை தொடர்ந்து புதிய ஹெட் கோச்சா பதவியேற்ற லீ காஸ்லே தலைமையிலான நேஷன்ஸ் லீக் ஆடும் இங்கிலாந்து அணியின் ஸ்குவாட் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஜூட் பெல்லிங்கம் மற்றும் லூக் ஷா காயம் காரணமாக வெளியே இருக்கும் நிலையில் கீரன் ட்ரிப்பியர், கைல் வாக்கர், பென் ஒயிட் மற்றும் ராஷ்போர்ட் உட்பட பல நட்சத்திர வீரர்கள் இங்கிலாந்து அணிக்கான வாய்ப்பை இழந்திருக்காங்க. இங்கிலாந்து ஸ்குவாட் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னதாக நட்சத்திர வீரரான கீரன் ட்ரிப்பியர் இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருந்தாரு. முன்னாள் லிவர்பூல் ஹெட் கோச் யோர்கன் க்ளூப் மற்றும் தற்போதைய ஹெட் கோச் ஆர்னே ஸ்லாட்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை நட்சத்திர வீரரான முகமது சாலா வெளியிட்டிருக்காரு. இரு கோச்சுக்கும் இடையில் மிக பெரிய மாற்றம் இருப்பதாகவும், யோர்கன் க்ளூப் தலைமையில் 7-8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு புதிய கோச் ஆர்னே ஸ்லாட் தலைமையில் முக்கிய மாற்றத்தை உணர்ந்தாலும் எப்பவும் போலவே இது ஒரு நல்ல அனுபவம் தான் தெரிவிச்சிருக்காரு. ஆர்னே ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பால அதிகமான நேரம் தங்கள் கண்ட்ரோலே வச்சிருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா யோர்கன் க்ளூப்பை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் பிரஸ், அட்டாக்னு எதிரணி ஹாஃப்ல தான் அதிக நேரம் ஆடணும்னு விரும்புவாரு. இதுதான் இரு கோச்சுக்கும் இடையிலான வித்தியாசம்னு முகமது சாலா குறிப்பிட்டிருக்காரு. கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ல ஆங்கிள் இன்ஜூரியான லயோனல் மெஸ்ஸி 5 வாரங்களுக்கு பிறகு இன்டர் மியாமி அணியுடனான ட்ரைனிங் செஷன்ல இணைஞ்சிருக்காரு. MLS லீக் பிளே ஆஃபுக்கு இன்டர் மியாமி தகுதி பெற்றிருக்கும் நிலையில் பிளே ஆஃப் போட்டிகளுக்கு முன்னதாகவே மெஸ்ஸி அணிக்கு திரும்புவாருன்னு ஹெட் கோச் டாட்டா மார்டினோ தெரிவிச்சிருக்காரு. மெஸ்ஸியை விடவும் ரொனால்டோ தான் தன்னோட ஃபேவரட் பிளேயர்னு சொல்றதுனால மெஸ்ஸியை தான் வெறுப்பதா ரசிகர்கள் கருதக்கூடாதுன்னு முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரர் பேட்ரிஸ் எவ்ரா தெரிவிச்சிருக்காரு. ஃபுட்பாலை நேசிக்கிற யாருமே மெஸ்ஸியை வெறுக்க மாட்டாங்கன்னு தனக்கும் மெஸ்ஸியை பிடிக்கும்னு எவ்ரா குறிப்பிட்டிருக்காரு. சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் 2008ல முதல் டிராஃபி வென்றது தான் தனக்கு எப்பவுமே ஸ்பெஷல்னு நேற்று நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் டிரால டாப் ஸ்கோரருக்கான ஸ்பெஷல் அவார்ட் வென்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவிச்சிருக்காரு. அந்த ஃபைனல்ல கோல் அடிச்சிருந்தாலும் பெனால்ட்டியை மிஸ் பண்ணேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணியுடன் 4 சாம்பியன்ஸ் லீக் வென்றது மறக்க முடியாத அனுபவம்னு, யாருக்கு தெரியும் ஒரு நாள் மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக் ஆடுவதற்கான வாய்ப்பு வரலாம்னு தெரிவித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்ப கூட நான் ஏசியன் சாம்பியன்ஸ் லீக்ல தான் ஆடுறேன்றதை மறக்க கூடாதுன்னு குறிப்பிட்டார். சாம்பியன்ஸ் லீகோட தீம் மியூசிக் கேட்டாலே நம்ம அறியாமலே ஒரு ஸ்பீடு வரும்னு சொன்ன கிறிஸ்டியானோ ரொனால்டோ டாப் ஸ்கோரருக்கான விருது வழங்கிய சாம்பியன்ஸ் லீக் மற்றும் இதற்கு உறுதுணையாய் இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. கூடவே இந்த விழாவில் பிரசிடென்ட்ஸ் அவார்ட் வென்ற ஜியான்லூகி பஃபனிடம் யுவென்டஸ் அணிக்கு எதிரான 2018 சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்ல தான் அடித்த பைசிக்கிள் கிக் கோலுக்கு சிரிச்சுக்கிட்டே மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you, friends.